ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டேலியில் இருக்கிற ஆட்டோ காலம் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோ காலம் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேலியில் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டே வைஸாகவும் வீக் வைஸாகவும் மந்த்லி வைஸாகவும் குவார்டர்லி வைஸாகவும் ஹாஃப் இயர்லி வைஸாகவும் இயர்லி வைஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட்ஸாக நம்ம ஆட்டோ காலம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக் சம்மரின்ற ரிப்போர்ட்ஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணோம்னா ஸ்டாக்கான ரிப்போர்ட்ஸ் நம்ம என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கான ஓப்பனிங் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அவுட்வர்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் பார்ப்போம். ஸோ அது என்ன பண்ணுறதுக்கு கீழே கான்ஃபிகர்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுவோம்னா ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது நம்ம எஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கூட்ஸ் இன்வெர்ட்ஸ்ன்றது எஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸோ கூட்ஸ் அவுட்வர்ட்ஸ் எஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்து இது சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டாக்கோட ஓப்பனிங் இன்வெர்ட் அவுட்வர்ட் க்ளோசிங்ன்றது நமக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1/4/24 31/3/25 வரைக்கும் இங்கே வியூ ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஃபுல்லாக இங்கே வியூ ஆகும். 1 இயர் ஃபுல்லாக இங்கே வியூ ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ரைட் சைடில் இருக்கிற ஆட்டோகுலம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ 4 வீக் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நைட் வழியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் இயர்ல வழியாக பார்த்துக்கலாம். மந்த்லி வைஸாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணி இங்கே நமக்கு தேவையானதை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கு பார்த்தீங்கன்னா 4 வீக் மந்த். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 வீக்ன்றது 7 டேஸ்ன்றது வரும். ஸோ 4 வீக்ன்றது நமக்கு 28 டேஸ்ன்றது வரும். ஸோ இது என்டர் பண்ணிட்டீங்கன்னா 4 வீக் 28 டேஸ்ன்றது நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் காலம் பார்த்தீங்கன்னா 1/4/24 31/3/25ன்றது நமக்கு டோட்டல் காலம்ன்றது. ஸோ அது என்ன பண்ணிக்கலாம் இங்கே எஸ்ன்றதை கொடுத்துடலாம். கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே டோட்டல் டோட்டல் 1 இயருக்கானது இங்கே வந்து இப்படி விசிபிள் ஆகும். ஓப்பனிங் இன்வெர்ட் அவுட்வர்ட் க்ளோசிங்ன்றது ஸ்டாக் வைஸாக நமக்கு இங்கே வந்து வியூ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரைட் ரைட் ஆரோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸ் 28 டேஸ் வைஸாக நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 1/4/24 மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். 1/4/24 28 ஏப்ரல் 24 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே வியூ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா 29 ஏப்ரல்லேருந்து 26 மே வரைக்கும் நமக்கு வியூ ஆகும். ஸோ இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 28 டேஸ் வைஸாக நமக்கு என்ன ஆகும்னா ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகி நமக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோ காலம்ன்றது நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா டெய்லின்னு இருக்கும். ஸோ இதில் என்டர் பண்ணிட்டு ஸோ டோட்டல் காலம்ன்றது எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4/24 31/3/25 வரைக்கும் இங்கே வியூ ஆகும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ டே வைஸாக வரும். ஏப்ரல் மந்த்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோ காலம்ன்றது கிளிக் பண்ணிடலாம். ஃபோர்த் நைட்லின்னு கொடுத்துலாம். ஸோ இதை என்டர் பண்ணிட்டு ஸோ டோட்டல் காலம்ன்றது எஸ் கொடுக்கும். எஸ் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 1/4/24 31/3/25 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா 15 டேஸாக நமக்கு என்ன ஆகும்னா ரிப்போர்ட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி வரும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/4/24 மேலே டாப்பில் பார்த்து தெரியும். 1/4/24 15 ஏப்ரல் 24 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் 30 ஏப்ரல் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெண்டாக உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிரும். 15 டேஸ் வைஸாக அவங்க ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோ காலம்ன்ற கிளிக் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி கொடுப்பீங்க. ஸோ ஹாஃப் இயர்லி கொடுத்துட்டு ஸோ டோட்டல் காலம் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லியாக இங்கே உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ட் F2 கொடுத்து 1/4/24 31/3/25 கொடுக்கலாம். ஸோ ஃபுல் பீரியட் கொடுத்துலாம். கொடுத்துட்டு இப்போ ஆல்டன் கொடுத்துட்டு ஆட்டோ காலம்ன்றது கொடுத்துலாம். கொடுத்துட்டு ஹாஃப் இயர்லி கொடுத்து என்டர் பண்ணலாம். ஸோ என்டர் பண்ணிட்டுனா உங்களுக்கு 1 இயர்லேருந்து உங்களுக்கு ரெண்டாக ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ 1/4/24 30 செப்டம்பர் வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் ஆகும். 1 அக்டோபர்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டாக உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ மறுபடியும் ஆட்டோ காலம்ன்றது கொடுத்துடலாம். மந்த்லி கொடுத்துடலாம். ஸோ எஸ் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா மந்த்லி வைஸாக இங்கே வியூ ஆகும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ காலம்ன்றது கொடுத்துலாம். ஆர்டர் அண்ட் ஸ்டாக் டீடைல்ஸ் இதான் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஸோ எஸ் ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே வியூ ஆகும். ஸோ 1/4/24 கொடுத்துக்கலாம். 31/3/25 கொடுத்துக்கலாம்.
ஸோ கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் இது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பெண்டிங் காட்டும். ஸோ ஆன் ஆர்டர்ன்றது காட்டும். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேல்ஸ் ஆர்டர் போட்டிருப்பீங்க, அது பெண்டிங் இருந்துச்சுன்னா இங்கே சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி மாதிரி இங்கே காட்டும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் வச்சிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காலம்ன்ட்டு கொடுத்துடலாம், குவார்டர்லி கொடுத்துலாம். ஸோ குவார்டர்லி கொடுத்துட்டு இங்கே எஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆகும்னா குவார்டர்லி வைஸாக உங்களுக்கு இது போகும். ஸோ ஃபுல் பில் கொடுத்துலாம், 1424 கொடுத்துலாம், 31,325 கொடுத்துலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோ காலம்ன்ட்டு கொடுத்துலாம். ஸோ குவார்டர்லி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே குவார்டர்லி வைஸாக உங்களுக்கு இது ஆகும். 3 மந்த்தாக அது என்ன ஆயிரும்னா ஸ்பிளிட் ஆகி எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக்ஸ் வந்துடலாம். ஸோ இன்வர்ட் அவுட்வர்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆட்டோ காலம்ன்றது கொடுத்துடலாம். ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டாக் வேரியேஷன் மெத்தட் கொடுத்துடலாம். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே ரிப்போர்ட்ஸ் வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ அதே மாதிரி ஆட்டோ காலம்ன்றது கொடுத்துடலாம், வீக்லி கொடுத்துடலாம், எஸ் கொடுத்துடலாம், என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 டேஸாக நமக்கு இங்கே என்ன ஆகும்னா இங்கே ஸ்பிளிட் ஆகி நமக்கு வரும். ஸோ 7 டேஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ காலம்ன்றது கொடுத்துடலாம், இயர்லி கொடுத்துடலாம். ஸோ இயர்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இயர்லி வந்து வந்துடும். ஸோ 1424 31,325 வரைக்கும் இங்கே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ், இன்வர்ட், அவுட்வர்ட், க்ளோசிங்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான குவான்டிட்டி, ரேட், வேல்யூ அதுவும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் மட்டும் இல்லை, இதில் பார்த்து ஆட்டோ காலம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் போனீங்கன்னா ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரா ரிஜிஸ்டர், ஸோ பேமெண்ட் ரிஜிஸ்டர், ஸோ இதில் போனாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோ காலம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம என்டர் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.